சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய உண்மையை உறக்கச் சொல்வோம், உள்ளதை உள்ளபடி பேசும் அற்புதமான ஒரு வீடியோவில். இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னா, அதாவது அவர் ஏற்கனவே நம்ம ஐயனுடைய கோம்பைக்காட்டில் தன்னுடைய பிரச்சனைக்காக அற்புதமா அங்க வேண்டி எல்லாமே கிடைச்சிருச்சு. அவரை பற்றி ஒரு அற்புதமான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா, என்னுடைய அன்பு சகோதரி பிரியாவோட வீட்டுக்காரர், அவங்க வீட்டில் நடந்த ஒரு அற்புதமான விஷயங்களை நிறைய உங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். கல்யாணம் நடந்தது. அவருக்கு முதல்ல நான் சந்திக்கும் போது அவருக்கு இருந்த பிரச்சனை என்றால் வலது காலில் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப பிரச்சனை, உடல் நலிந்துட்டாரு, நடக்க முடியல. அவர் ஏபி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சிரமப்பட்டார் அவரு. அப்ப என்னை பார்க்கும்போது என்ன பாவா பண்ணிட்டு இருக்கீங்க போது ஐயனை பற்றி நான் சொல்றேன். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஐயனை நாடி அந்த கோம்பை காடு விசேஷத்துக்கு அழகா அந்த விசேஷத்தை அட்டன் பண்ணி கோம்பை காடுல படுத்திருந்து ஐயனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யறாங்க. லைட் போடுறாரு, எல்லாமே ஹெல்ப் பண்றாரு அவரு. அவருக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னபடி ஐயன் அவருக்கு செய்தார். நான் சொல்ல அவர் சொல்லியிருப்பாரு, பொறுப்போட சொல்றேன் சார், நான் எப்பயுமே நான் தான் கிடையாது. அப்பா சொன்னதை சொல்றோம், செய்யறோம், அவ்வளவுதான். நம்ம சொல்லக்கூடிய, நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு அப்பன் செய்கிறார் என்பதுதான் நமக்கோட விஷயம். கலக்கண வேணாம், நான் தான் பெரியவன், நீ தான் பெரிய, எதுவுமே கிடையாது. அப்பன் முன்னாடி நம்ம எல்லாம் யாரு? நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஆசைப்படுகிறேன், அப்பன் பரபிரமம். அவர் நம்ம அப்பா, எல்லாருக்கும் அப்பா. அவர் நினைச்சா எல்லாமே செய்வார். அதை செஞ்சிருக்கார். அதைத்தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு வலது கால் முதல்ல பிரச்சனை ஏற்பட்டது, வந்தார், சரியாயிடுச்சு, ரொம்ப அற்புதமாயிடுச்சு. சார், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எங்க ஏரியாவில் திருவிழா சார், வீரபாண்டி மாரியம்மன் திருவிழா, எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் ஃபேமஸான திருவிழா, தேனி மாவட்டத்தில். போயிட்டு கணவன் மனைவி 2 பேர் பைக்ல வராங்க, ஸ்கூட்டர்ல. ஒரு ஊர் பக்கத்துல, அவரே சொல்லியிருப்பார் பாருங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஒரு 15 வயசு பொண்ணுக்கு மண்டையில் அடிபடுது. எந்திரிச்சு தட்டி அவர் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. ஒண்ணுமே இல்ல, சரியாயிடுச்சு, அங்க இருக்க போறான்னு வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்தா காலையில இடது காலை எந்திரிச்சு நடக்க முடியல, அதை ஒண்ணுமே செய்ய முடியல. போய் கட்டு போடுற இடத்துல, அந்த கால் கட்டு போடுற இடத்துல 2-3 இடத்துல போய் கட்டு போடுறாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் சொன்னா சத்தம் போடுவேன்னு, ஏன்னா சேஃப்டி எல்லாம் போயிட்டீங்கன்னு. என்கிட்ட அதுக்கப்புறம் மெல்ல காலில் கட்டு போட்டிருக்கேன்னு காட்டுறாரு. என்ன சார், என்ன மாப்பிள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் சொன்ன இந்த மாதிரி நடந்துருச்சு மச்சான்னு. ஒரே விஷயம், நான் சொன்ன விஷயம், ஐயனுடைய விபூதியை எடுத்து காலில் தடவிட்டு படிங்க, இந்த கட்டளை கலட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கட்டிருந்த கட்டை கலட்டுங்கன்னு சொல்லிட்டேன். கட்டை கலட்டினாரு, விபூதியை தடவி கொண்டு படுத்திருக்காரு. நான் சொல்வது அத்தனை உண்மை, அவரே சொல்லுவாரு. அந்த வீடியோ பார்க்க போறீங்க நீங்க. அவர் அந்த கட்டை கழட்டிட்டு விபூதியை போட்டுட்டு படுக்கிறாரு. இரவு நேரத்தில் யாரோ அவர் காலை அப்படியே மமிக்கி நீவி விடுவது போல ஒரு அற்புதமான காட்சி. உண்மையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு மக்களே, என் பக்தர்களே, என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிடம் வரை என்னிடம், இந்த வீடியோ பேசுற வரைக்கும் என்னுடன் தங்களுடைய குறைகளையும் வருத்தத்தையும் கண்ணீருடன் தெரிவித்த அத்துணை சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லா வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் அப்பன் பாவங்களில் வைத்து விட்டேன். என் அப்பன், நம்ம அப்பன் நம்மளோட சரி செய்வார் சாமி. நான் ஏன் உணர்ச்சி பூர்வமா சொல்றேன் அப்படின்னு சொன்ன, நம்ம அப்பா நமக்கு செய்வார். நமக்கு சேமை யாருக்கு செய்வாரு? அவரிடம் சரணாகதி அடைந்து விட வேண்டும், அவரிடம் உண்மையாக இருக்க வேண்டும். நிச்சயம் நல்லபடியா நடக்கும். என் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு மகான் அல்லவா அவர். என் தங்கை வீட்டில பார்க்கும்போது அவங்க மகனுக்கு கல்யாணம் நடந்தது, எல்லாமே நடந்தது, ப்ரொமோஷன் எல்லாம் வந்து கால் சரியாச்சு. இப்ப அதே மாதிரி நீவி விடுவது போல ஒரு அற்புதமான படக்கனை எந்திரிக்கிறாரு. ஒருத்தரையும் காண, என் தங்கை பக்கத்துல படுத்துருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. பிறகு படுத்துட்டு சர்க்குருவே, அவர் இப்ப முதல் ஒரு மனவளக்கலை மன்றத்தில் இருந்தவங்க வாழ்க வளமுடன் என்று சொல்வார்கள். இப்ப ஃபுல்லா வாயிலிருந்து வர்றது போற சர்க்குருவே சரணம். அதைத்தான் நான் சொல்கிறேன். சர்க்குருவே சரணம் என்ற மந்திரத்தை ஒழித்து விடுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். படுத்துறாரு, தூங்குறாரு. அந்த காலுக்கு பாருங்க, பாதைக்கு 2ஐயும் பிடிச்சு ஆரோ டடக் டடக் இப்படின்னு ஆட்டி இழுக்கிற மாதிரி வருது. ஆண் எந்திரிக்கிறார். பார்த்தா யாருமே கிடையாது. என் அப்பன் சர்க்குரு சொன்னது போல அப்படியே செய்து விட்டார். எனக்கு உடனே போன் பண்ணி எனக்கு சொல்றார், பாவா இப்படி நடந்துருச்சு என்று. காலையில் நடக்கிறார். இப்ப கட்டும்ல ஒண்ணும்ல, அவரே தன்னுடைய வாயால் தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார். பார்த்து விட்டு வாருங்கள். சர்க்குருவே சரணம். என்னுடைய நிகழ்வுகளை எப்பயாச்சும் இந்த யூடியூப்ல போட்டணும்னு ஒரு எண்ணம் ரொம்ப நாளா எனக்கு இருந்துச்சு. பல விஷயங்கள் எனக்கு நடந்திருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னால
நானும் என்னுடைய துணைவியாரும் வீரபாண்டி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி சீலையம்பட்டி வரும்போது ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. ஒரு 15 வயசு குழந்தை என்னுடைய பைக்குக்கு முன்னால வந்து விழுந்து அந்த பிள்ளைக்கு ஒரு மண்டையில பயங்கரமான அடி மாதிரி விழுந்து கிருகிருன்னு கீழே விழுந்துருச்சு. அதையும் எழுப்பி விட்டு அந்த ஒன்று பிள்ளைய உடம்பெல்லாம் கொடுத்து சரியா பண்ணி மேலே ஏற்றி விட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். ஆனால் எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு இடது காலில் பயங்கரமான அடி. ஆனால் எப்படி அடிபட்டுச்சு என்னன்னே தெரியலை. அதுக்கு பூசாரி வேண்டம்பட்டியில் போய் கட்டு போடணும்னு சொல்லி ஒரு 2 கட்டு போட்டு பார்த்தேன். ஒன்றும் கதை ஆகலை. சர்க்குருக்கிட்ட தான் வேணும், எதுக்கு எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி காலிலேயே வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கயா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நினச்சிட்டு படுத்திருக்கும் போது நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். என்னுடைய காலை வந்து யாரோ நைஸாக தடை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன நைஸாக யாரோ தடை கொடுக்குறாங்க, யாருன்னு எந்திரிச்சு பார்க்கலான்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்குறேன். யாருமே இல்லை. சரி யாரும் இல்லை அப்படின்ட்டு படுத்துட்டேன். மறுபடியும் எனது காலை அதே காலை வந்து 2 பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி ஒரு இழுத்த உடனே எனக்கு மறுபடியும் எந்திரிச்சு பார்க்குறேன். எந்திரிச்சு பார்த்தா ஒருத்தர் இல்லை. விட்டுட்டேன். மறுநாள் காலையில் எந்திரிச்சு நானா சர்வசாதாரணமாக நடந்து போகிறேன். எனக்கு அந்த வலி இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி நடந்துச்சு என்னன்னே தெரியல. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு எப்படி இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, சர்க்குரு தாங்க வந்து இந்த காலை சரி பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வலது கால் இந்த மாதிரி இருந்து சர்க்குரு கோயிலில் போய் கோம்பக்காட்டில் படுக்க சொன்னாங்க. படுத்திருந்து வலது காலும் இதே லெவலில் தான் இருந்தது. இதை விட மோசமாக இருந்தது அவர் தான் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. இந்த இடது காலம் இந்த மாதிரி தான் சரி பண்ணி கொடுத்துருக்காரு. சர்க்குருக்கு நன்றி சொல்லணும் ஐயா, பார்த்துக்குங்க அப்படின்னா அடுத்த வாரமே சர்க்குரு கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்துட்டோம். நன்றி. எப்படி இருந்தது? உள்ளது உள்ளபடி உண்மையை உறக்க சொல்லும் என்ற என்னுடைய தத்துவத்தின்படி ஐயனுடைய புகழ் அனைத்தும் உண்மை, அனைத்தும் உண்மை சாமி. அவர் சொல்றதுல அதுதான் சாமி, நீதி நேர்மை தர்மமடா. சரியா? அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தடமாறி போக கூடாது சாமி. தடமாறி போனா ஆபத்து சாமி. அவர் சொன்ன விஷயம் அதான், தடமாறி போக கூடாது. தடமாறி போனா கப்பு நடக்கும். தடம் பார்த்து நட சாமின்னாரு. உங்களுக்கும் நான் சொல்வது அப்படிதான். தடம் பார்த்து நடங்கள், பிறருக்கு நன்மை செய்யுங்கள், பசித்தவனுக்கு உணவடுங்கள். சட்டை இல்ல, துணி இல்ல, ஒரு அழுக்கோட திரிகிறார் ஒருத்தருக்கு, நான் ஒரு வேஷ்டி துணியை எடுத்து கொடுங்க, ஒரு சேலையை எடுத்து கொடுங்க. நான் அதை செஞ்சு கொண்டிருக்கேன் சில மக்களின் உதவியோடு. அடுத்து சேலை கொடுக்க போறோம், அந்த உதவியோடு பண்ணுவோம். உணவோடு சேர்த்து இல்லாத ஒரு முதியோர்களுக்கு அந்த வஸ்திர தானத்தையும் தருவோம். ஐயனின் ஆசையோடு, ஐயனின் அனுமதியோடு. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திப்பது உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.